இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு எது வந்து ரொம்ப முக்கியம்? நம்ம எத வந்து கத்துக்கணும்? எந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும்? எதுக்காக நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணணும்? இந்த மாதிரியெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போறோம்னா, நான் எதுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்? அ இது எனக்கு எதுக்கு? என் லைஃப் நல்லா தானே போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு புதுசா ஒரு விஷயம் நான் கத்துக்கணும்? நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா இருக்கேன். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஏன் கத்துக்கணும்? நான் எதுக்கு புதுசா கத்துக்கணும்? ஒய் ஐ வாண்ட் டூ டூ சம்திங் இன் மை லைஃப் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நல்லா கவனிங்க. நம்ம ஸ்கூலிங் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு, ஆஃப்டர் ஜாப் போய் ஒரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு, பசங்க பெத்துக்கிட்டு, பசங்கள வந்து படிக்க வச்சா நம்ம லைஃப் ஓவரா? அது போதுமா நம்ம லைஃப்ல? வாட் ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒய் யூ திங்கிங் லைக் திஸ்? லைஃப்னா இது கிடையாது. இத பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் இல்லன்னா வந்து ஒரு ட்ராப்பு, வாட் எவர் எக்ஸெட் ப்ளா 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 என்ன வேணா சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். அத பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. லைஃப பத்தி, லைஃப்ல நம்ம வந்து என்ன நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த உலகத்துல வந்து பொறந்திருக்க வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து வாழ்றதுக்கு தானா? எல்லாமே இந்த போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து சில பேருக்கு வந்து பேட் ஹேபிட் வேற. லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். இத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத வீடியோஸ், என்டர்டெயின்மென்ட் பார்த்து உங்களோட டைம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காக உங்க லைஃப் நீங்க வந்து அழிக்கிறீங்க. சண்டேனா ரெஸ்ட். எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. ஜாலியா நம்ம பெட்ல படுத்துக்கலாம். ரெஸ்ட்டா இல்ல பொறுமையா அப்படியே எழுந்து இது பண்ணி, உடம்ப இது பண்ணி, கொஞ்சம் வளைச்சு கிழிச்சு இது பண்ணி, முடிஞ்சா வந்து நம்ம ஃபேமிலி எங்கேயாச்சும் வெளிய எங்கேயாச்சும் கூப்பிட்டுக்கிட்டு போய் பார்த்து ஏதாச்சும் ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கி கொடுத்து, இல்லன்னா ஒரு மூவி, இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு டின்னர், வாட் எவர் இட் இஸ் இதுதான் லைஃபா? நாளைக்கு மண்டேனா ஜாப் போணும். ஜாப் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் அகைன் சண்டே. அண்ட் அகைன் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. டெய்லி ஒரு ரொட்டீன், ஒரு லூப் மாதிரி செஞ்சுக்கிட்டு லைஃப் உங்களுக்கு போர் அடிக்கல? போர் அடிக்காது. ஏன்னா போரிங் லைஃப் வந்து புடிச்சு போயினா நிறைய பேர் இத வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டூ யூ நோ ஹவ் ப்ரீசியஸ் லைஃப் வி ஆர் லிவிங் இன்? 2 கண்ணு இல்லாதவங்கிட்ட போய் கேளுங்க. இந்த உலகம் வந்து எவ்வளோ அழகானதுன்னு தெரியும். இந்த உலகத்த வந்து பார்க்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியும். இந்த உலகத்த எப்படிலாம் ரசிக்கலாங்க வந்து அவங்க அந்த 2 கண்ணு இல்லாதவன் சொல்லுவான். 2 கண்ணு இல்லாதவங்க தெரியும். கண்ணு இல்லாம வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. 2 கை, கால் இல்லாதவங்க தான் தெரியும். 2 கை, கால் இல்லாம வந்து இந்த லைஃப வந்து ரன் பண்றது எவ்வளோ வந்து ஹார்டு. நம்ம லைஃப் வந்து ரன் பண்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒரு நார்மலான ஒரு ஒர்க்க கூட வந்து அவங்களால வந்து ஈஸியா செய்ய முடியாம, அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க்கா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஸோ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு விஷயம் எது இல்லையோ, அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அதோட வேல்யூ புரியாது. நம்மகிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் இல்லாத போது தான் நமக்கு அதோட வேல்யூ புரியும். நம்ம தாத்தா, பாட்டி கிட்ட போய் கேட்டு பாருங்க. நம்ம அப்பா, அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க லைஃப்ல எவ்வளவு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பண்ண முடியாம, இது ஒரு ஏஜ்டு பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. பட் அவங்களால வந்து இந்த டைம வாங்கவே முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்பா செம்மையா சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவ பார்த்து நான் பூஸ்ட் ஆயிட்டேன். நான் ஐ வாண்ட் டூ டூ சம்திங், ஐ வாண்ட் டூ டூ சம்திங் ஜஸ்ட் உன் மைண்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் விட்டுட்டு, அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபைன் அப்படின்னு பண்ணிடுவாங்க. வாட் இஸ் திஸ்? ஒரு வீடியோ பார்த்தா பூஸ்ட் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் அகைன் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ. என்ன லைஃப் இது? ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. உங்களோட டைம் எல்லாம் எப்படி எடுக்குறாங்கன்னு. ஒரு டிவில என்டர்டைன்மென்ட் ஷோவா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரோலிங் வீடியோவா இருக்கட்டும். தேவையில்லாம உங்களோட நேரத்த வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் மேன், ஜஸ்ட் லைக் தட் மேன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ற மாரி, ஸ்க்ரோல் பண்ற மாரி, ஸ்க்ரோல் பண்ற மாரி, லைஃப ஸ்க்ரோல் பண்ற மாரி போய்க்கிட்டே இருக்கும். அண்ட் தென் சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த மாரி டெய்லியும் இந்த நாள் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஆனா, நம்ம மட்டும் ஜஸ்ட் எங்க இருந்தோமோ, நம்ம லைஃப் எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ, அங்கேயே தான் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நிப்போம். பட் அந்த மாதிரியா இல்லாம, உங்க லைஃப வந்து நீங்க என்ன நெக்ஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து மைண்ட்ல மட்டும் வைக்காம, அத ஆக்ஷனாவும் ட்ரை பண்ணுங்க. சக்சஸ் ஆன எல்லாமே சொல்லுவாங்க. லைஃப் ரொம்ப ஈஸி. நமக்கு வேண்டியது வந்து ஈஸியா நம்மளால வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா எல்லாருமே வந்து இவ்ளோ ஈஸின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால முடிய ரொம்ப கஷ்டமா இருக்கே. நல்லா யோசிச்சு பாருங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் ஈஸி. பிகாஸ் ஆஃப் தட் கன்டின்யூ ப்ராசஸ் ஹேப்பனிங் தேர். ஒரு விஷயத்த வந்து நீங்க திரும்ப 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 பண்ண தான் வந்து நீங்க அதுல மாஸ்டர் ஆக முடியும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆகும். அப்பதான் சொல்ல முடியும் உங்களால வந்து லைஃப் இஸ் ஜஸ்ட் ஈஸி ஃபார் தட் எவ்ரிதிங் இன் எவ்ரி டைம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட்ட வந்து கன்டினியூவா போட்டுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியா போடுங்க.
ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து எதுக்காகவும் நீங்க வந்து முயற்சி பண்ணாதீங்க. நான் வந்து பாட்டு பாட கத்துக்கணும். நான் பாட்டு பாட கத்துக்கிட்டா, நான் ஒரு ஹிப்ஹாப் தமிழாவோ, இல்லன்னா வந்து ஜிவி பிரகாஷாவோ மாறணும். இல்ல நான் கிட்டார் மியூசிக் போட கத்துக்கிட்டேன், இல்ல கீபோர்டு கத்துக்கிட்டேன்னா, நான் உடனே நான் ஏஆர் ரகுமானா ஆயிடுவேன். அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரிசல்ட்ட வச்சு என்னைக்குமே வந்து ஒர்க் பண்ணாதீங்க. சில இந்த விஷயமெல்லாம் கத்துக்கங்க. சில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஒரு நியூ ஸ்கில்லையோ, இல்ல நியூ ஹேபிட்டையோ வந்து நீங்க உருவாக்குறீங்க, கத்துக்கிறீங்கன்னா, இட்ஸ் டேக் சம் டைம். ஜஸ்ட் போனோனே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படின்னா, கன்ஃபார்ம் தெரியாது. உங்களோட எஃபர்ட் அண்ட் டைம வந்து நீங்க போடணும். உங்களோட என்டர்டெயின்மெண்ட்ட ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, நீங்க லேர்னிங்கா மாத்தணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முழு எஃபர்ட்டுமே போடணும். எதையுமே ட்ரை பண்ணி பார்க்காம எனக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது. உண்மையா உ உண்மையா வந்து நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கணும். டெஃபினட்டா யாரா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது வராது இல்லவே இல்ல. அது பைக் ஓட்டும்போது நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம். ஒரு சைக்கிளிங்குமே அதுதான் வந்து. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த விஷயம் நம்ம ட்ரை பண்ணாலுமே வந்து படிக்கவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் இருக்கும் சரிங்களா? எந்த ஒரு நியூ ஸ்கில்லோ, நியூ ஹேபிட்டோ நீங்க வந்து உருவாக்குறீங்க, பண்றீங்கன்னா கூட, அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். புதுசா இருக்கும். ஆ நான் எனக்கு இதெல்லாம் வரலையே! நம்ம அந்த மாரி யோசிப்போம். ஈவன் ஆல்சோ மொபைல் வந்த புதுசுல கூட எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. மொபைல் என்னதான் இது எல்லாமே கேமரா தனியா இருக்கு, ஃபோன் தனியா இருக்கு, இந்த டச் பண்ணுமா அப்படி இப்படின்னு எல்லாமே. நம்ம வந்து காலப்போக்குல அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அடாப்ட் ஆயிட்டோம். அந்த மாதிரி கஷ்டமான விஷயத்த வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது, நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்ஸியா பண்ணும்போது, அது வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாவும் கத்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்கில்ஸ வந்து லேர்ன் பண்ணுங்க. ஹவ் டு ஸ்பீக் டு எனிஒன், ஹவ் டு போல்ட் டு ஸ்பீக் எனிஒன், ஹவ் டு ரீட், ஹவ் டு ரைட், ஹவ் டு யூஸ் ஏஐ டூல்ஸ், ஹவ் டு யூஸ் மைக்ரோசாஃப்ட் வெரி மோர் எஃபெக்டிவ்லி, ஹவ் டு எல்லாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க. லேர்ன் பண்ணுங்க. புது புது விஷயத்த வந்து கத்துக்குங்க. முடிஞ்சா வந்து வீடியோஸ் போடுங்க. உங்கள பத்தி நீங்க வந்து பேசி வீடியோஸ் போடுங்க. இல்ல புதுசா வந்து ஏதாச்சும் போஸ்ட் போடுங்க. நீங்க மத்தவங்க போடுறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன வருமோ அத போடுங்க. அத பார்க்கறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. எப்பவுமே வந்து எதையுமே கத்துக்கிறதுக்கு வந்து ஏஜ் ஒரு இம்பார்ட்டன்ட்டே இல்ல. ஏஜ் ஒரு நெசசரியே இல்ல. எத வேணா எப்ப வேணா நம்மளால கத்துக்க முடியும். நம்மளால கத்துக்க முடியும். நம்ம மைண்ட்ல செட் பண்ணா மட்டும் போதும். அகைன் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து அத வந்து அடைய முடியும். கத்துக்க முடியும். லேர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து ஏஜ காட்டி எனக்கு இது வேணாம், எனக்கு இது வராதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. உங்களால எதையுமே எப்பவுமே கத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து மனசு வச்சா மட்டும் போதும். நீங்க மனசு வச்சா மட்டும் போதும். நீங்க மனசு வைங்க. உங்களால வந்து எத வேணா பண்ண முடியும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எந்த ஒரு இதையும் வந்து ஈஸியா வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு திசையில வந்து ஒரு ஸ்டாப்பபிளே கிடையாது. பீப்புள் நடந்து போறதுக்கு சைக்கிள்ல போகணும் ஆசை வரும். அதே சைக்கிள்ல போறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து பைக்ல போகணும் ஆசை வரும். பைக்ல போறவருக்கு கார்ல போகணும் ஆசை வரும். கார்ல போறவருக்கு லக்ஸரி கார்ல போகணும் ஆசை வரும். இதே லக்ஸரி கார்ல இருக்கிறதுக்கு நடந்து போகணும்னு ஆசை வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லூப் ஹோல் மாதிரி தொடர்ந்து கண்டினியூ ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, முயற்சி பண்ணா டெஃபினட்டா கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து வேணுமா வேணாமாங்கிறது வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறீங்களோ, உங்களால எந்த அளவுக்கு வந்து லைஃப்ப வந்து மோர் எஃபெக்டிவான விஷயங்கள் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் டூ இட் வாட் எவர் இட் இஸ்.